கரடியும் தேனீயும். ஒரு நாள் காட்டில் பழங்களை தேடி கரடி ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்பொழுது ஒரு உயர்ந்த மரத்தில் தேனீக்கள் கூடியிருப்பதை கண்டது கரடி. அதைக் கண்டதும் கரடிக்கு மகிழ்ச்சி கொள்ளவில்லை. தேனீக்களின் கூட்டம் கூட்டில் நிறைய தேனை சேமித்து வைத்திருந்தது. தேனீக்கள் வீட்டில் உள்ளனவா என்பதை கண்டுபிடிக்க கரடி மிகவும் கவனமாக மரத்தடியை சுற்றி பார்க்க ஆரம்பித்தது. அப்போதுதான் வயல் ஒன்றில் இருந்து தேனை சேகரித்து வந்த தேனீ கரடியை கண்டது. கரடி எதை பின்தொடர்கிறது என்பதை யூகித்த தேனீ கரடியை நோக்கி பறந்து அதை கடுமையாக கொட்டியது. நொடிப்பொழுதில் மரத்தின் பின்னால் சென்று மறைந்தது. கரடிக்கு வலி தாங்க முடியவில்லை. ஒரு நொடியில் நிதானத்தை இழந்து கூட்டை அழிக்க மரத்தின் மீது பாய்ந்தது. ஆனால் இது முழு தேனீயையும் வெளியே கொண்டு வந்தது. அனைத்தும் கரடியை சூழ்ந்து கொட்ட ஆரம்பித்தன. வலி தாங்காமல் அலறிய கரடி அருகில் இருந்த ஒரு குளத்தில் மூழ்கி மட்டுமே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை கரடி உணர்ந்து கொண்டது.